வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் நம்ம சேனல் சார்பாக விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதை ஒரு வீடியோவை நான் எடுத்து போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகனுக்கு படைக்கிறதுக்காக பாசிப்பருப்பு பால் பாயாசம் செஞ்சேங்க. முன்ன பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கணுங்க. வறுத்துக்கிட்டு 1 கப்பு பாசிப்பருப்புக்கு நான் ஒரு 4 கப்பு பாசிப்பருப்பு தண்ணி வச்சுக்கிட்டேங்க. தண்ணி வச்சுக்கிட்டு அதை நல்லா கொல கொலன்னு வேக விட்டுட்டு, அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த ஏலக்காய், முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் சேமியா, கடைசியாக சேமியாங்க எல்லாம் போட்டு கொஞ்சம் இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அது வெந்ததுக்கப்புறங்க நாங்கள் 2 டம்ளர் பால் ஆட் பண்ணிட்டோங்க. அந்த பால் ஊற்றுனதை நாங்கள் எடுக்கலைங்க, வீடியோ எடுக்கல, மறந்துட்டோம். அடுத்து இது வந்துங்க விநாயகருக்கு சக்கரை பொங்கல் வைக்கலான்னு சொல்லி வெளி அடுப்பில் தாங்க செஞ்சேன். கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ பச்சரிசிங்க, அது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு அதுவும் நல்லா கொலைய வந்ததுக்கப்புறம் ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டுட்டு, சர்க்கரையும் நான் ஒரு 400 கிராம் இருக்குங்க 1/2 கிலோ அரிசிக்கு போட்டு வெளி அடுப்புலயே செஞ்சுட்டுங்க. சரி விநாயகருக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லி சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணிட்டேங்க. அதுக்கு முன்னாலேயே ஒரு வீட்டுக்காரரும் பையன் தம்பி எல்லாம் போய் எல்லாம் சாமிக்கு படைக்க வேண்டிய பழமெல்லாம் போய் கடையில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டாங்க. அப்புறம் பழமெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சாமிக்கு படைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம செடியில் பூத்த பூவையே எல்லாம் எடுத்து பொறிச்சு வச்சுங்க சாமிக்கு படைச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த பழம், திராட்சை, செவ்வாழை, பேரிக்காய், அப்புறம் அவல், கல்கண்டு, திராட்சை எல்லாமே வாங்கிட்டு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் படைச்சி நாங்கள் கொண்டாடிட்டோங்க விநாயகர் சதுர்த்தி. இப்படி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினோங்க. நீங்கள்லாம் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் நான் நேரமாகவே எந்திரிச்சிட்டேங்க. சதுர்த்திங்கிறதுனால வீடெல்லாம் நேற்று க்ளீன் பண்ணலைங்களா, இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்னு 3 மணிக்கே எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்கள் 9 மணிக்கெல்லாம் படைச்சி முடிச்சிட்டேங்க. நாங்கள் எல்லோரும் பிரசாதம் சாப்பிட்டோங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்கள் கருவா பையனுக்கும் பிரசாதம் கொடுத்தாச்சுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறங்க எங்கள் பக்கத்தில் ஒரு 2-3 பசங்கள்லாம் முன்னாலெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் பிரசாதம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டுங்க. பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டாங்க. பழம், பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்லேயும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இது முன்னாலேயே எடுத்த வீடியோங்க. அது இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இந்த வலை வாங்கிக்கிட்டு வந்து நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்குங்களே, ரொம்ப கஷ்டங்க. இது இப்படி இழுத்தாலும் வரமாட்டேங்குது, அப்படி இழுத்தாலும் வரமாட்டேங்குது. நாங்கள் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோங்க. உடனே கொண்டு போய் இழுத்தோடனே கட்டிடலாம் அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தா இழுத்தா அது ஒரு பக்கம் விரிஞ்சிக்கிட்டு போகுதுங்க, இந்த பக்கம் இழுத்தா அந்த பக்கம் போகுதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. நானே, வீட்டுக்காரரு, பாப்பா எல்லாம் சேர்த்து ஆளுக்கு ஒரு பக்கம் கட்டிக்கிட்டு இருந்தேங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. இந்த வலையெல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கட்டுறது என்னன்னு, ஆனால் எனக்கு தெரியலைங்க எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லியே. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப தெரியவே இல்லைங்க. ரொம்ப சிரமப்பட்டுட்டேங்க. இந்த வலையவே கட்டுறோம் ஒரு வாரத்துக்கு மேலே கட்டிட்டு இருக்கேங்க. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முதல்ல கட்டி சேர்த்திட்டேங்க. இது எப்படி கட்டணும்னு சொல்லி பாருங்க. இந்த வீடியோவில் அதையும் காமிச்சிருக்கேன், நீங்களே பாருங்க தெரியும். நாங்கள் பட்ட கஷ்டம் என்ன. எல்லாம் கட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப என்னமோ ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. இங்கே வாங்கிட்டு வந்து பார்த்தோமா தான் இந்த கஷ்டமெல்லாம் தெரியுதுங்க. ஒரு 2-3 அடிக்கு ஒரு ஒரு 4-5 அடியே இருக்குன்னு நினைக்கிறேங்க. கம்பு நெட்டுக்கிட்டேங்க. ஒரு குச்சி தான் நல்ல நீட்டமான ஒரு குச்சியாக நல்லா நெட்டுக்கிட்டேங்க. அதுக்குள்ளே நாங்கள் வேலை செய்கிறது பத்தாதுன்னு எங்கள் கருவா பையன் வேற வந்து அந்த வலைக்குள்ளே நின்றுக்கிட்டு பெரிய ராவடிங்க. அவங்ககிட்டயே நாங்கள் படுற கஷ்டம் ரொம்ப இதுங்க. வலையை அவன் ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்திட்டு இருக்கான், நாங்கள் ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கிறோம். அவனும் விளையாண்டுக்கிட்டு. அப்புறம் வீட்டுக்காரரும் அந்த கம்புக்கெல்லாம் போட்டு
நெட்டு கொடுத்து அவரு கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாருங்க. அந்த கம்பு நடுறதுக்கெல்லாம் அவரு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு கொஞ்சம் வெளியில போக வேண்டிய ஒர்க் இருந்ததுனால அவரு கிளம்பிட்டாருங்க. இது பாருங்க, நான் அடுத்த நாள் கொஞ்சம் கட்டணுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நேரங்க நானு பாப்பா தம்பி எல்லாம் சேர்த்து ஆளு கொஞ்சம் நேரம் கட்டிட்டு இருந்தேங்க. இதுல வேற பக்கத்துல இருக்கிறவங்க வேற, என்ன வலை வாங்கிட்டு வந்து இத்தனை நாள் கட்டிட்டு இருக்கிறீங்க, நல்ல வலையா வாங்கிட்டு வர மாட்டீங்களா? அந்த பக்கம் நாங்க பச்சை வலை வாங்கிட்டு வந்து கட்டினாங்க, அது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. இந்த பக்கம் வந்து இந்த வலை சரி இது வாங்கி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அப்படி கட்டினதுனால எங்களால கட்டவே முடியல. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு வாரமா கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இது அதுக்கு அடுத்த நாளுங்க அவரும் வெளியில போயிட்டாருங்களா, அதனால சரி நானும் பாப்பா தம்பி 3 பேருமே கட்டிட்டு இருந்தேங்க. கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு கம்பெல்லாம் எப்படியும் நெட்டு கொடுத்துட்டு போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் சரி வலை தானே கொஞ்சம் விரிச்சு நாங்களே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தெரியலீங்க. அதுக்கப்புறமா அந்த தொயின் இருக்கு இல்லைங்களா, அந்த தொயினெல்லாம் லென்த்தா கட் பண்ணி அந்த மேல் வலை இருக்கு இல்லைங்களா, அந்த வலையில ஃபர்ஸ்ட் நாங்க கோருக்குள்ள ஒன்று விட்டு ஒன்று கோர்த்துங்க, அது கொஞ்சம் இழுத்திட்டு போச்சுங்க. அதுக்கப்புறமா அது அந்த வலையிலேயே ஒவ்வொரு அந்த கேப் இருக்கும் பாருங்க அந்த வலைக்குள்ள, அந்த கேப்ல எல்லாம் அந்த தொயினை ஒவ்வொன்றா இணைச்சி அதுக்கப்புறம் எப்படியா அப்படி இப்படின்னு போராடி முதல்ல கட்டிட்டுங்க. அந்த மாதிரி தாங்க இந்த தொயினை இந்த மாதிரி உள்ள விட்டு இழுத்து அதுக்கப்புறம் அந்த தொயினை இழுத்தோம்னா இந்த மாதிரி பாருங்க, உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி தாங்க கோர்த்தோம். இந்த மாதிரி கோர்த்த பின்னால அப்புறம் இருக்க 2-3 நாள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நல்லா வந்துருச்சுங்க. அதுவும் 1 to 1 கோர்த்துட்டுங்களா ஃபர்ஸ்ட், அது கொஞ்சம் நல்லா வரலிங்க. அதுக்கப்புறம் கரெக்டா இந்த மாதிரி கோர்த்ததுக்கு அப்புறம் நல்லா அது தொயினை மட்டும் இழுத்தா போதுங்க, அந்த வலை அப்படின்னு இழுத்து வந்துச்சுங்க. அதே மாதிரி தாங்க கீழையும் அதே மாதிரி தான் தொயினை விட்டு கோர்த்து எல்லா பக்கமும் இழுத்து கட்டியாச்சுங்க. இது ஃபினிஷிங் பாருங்க. ஆனா கஷ்டப்பட்டாலும் அது பார்க்கக்குள்ள ரொம்ப நீட்டா அழகா இருந்ததுங்க பாக்குறதுக்கு. இதுதாங்க ஃபினிஷிங்கா போராடி ஒரு வாரமா போராடி கட்டி முடிச்சிட்டேங்க. ஃபினிஷிங் நல்லா இருக்குங்களா, பார்த்து சொல்லுங்க. இப்ப இந்த வலை எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினேன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் கோழி இருந்ததுங்க. அது ஒரு 4 கோழி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி, இங்கே இட வசதியெல்லாம் பக்கத்துலலாம் போகும் இல்லைங்களா, அதனால சரி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வலைக்குள்ள அது செட் பண்ணலான்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வலை கட்டிட்டு இருந்தேங்க. அந்த கோழிக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளார கொண்டு வந்து விட்டாச்சுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி இப்படி தாங்க போச்சு. உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எப்படி கொண்டாடுனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.